ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் டெஸ்ட் வைக்கிறதா. ஓகேங்களா, குரூப் 4 எக்ஸாம் முன்னிட்டு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரிக்கல ஒவ்வொரு யூனிட் வைஸாக நம்ம டெஸ்ட் வைக்கிறதா சொல்லியிருந்தோம். அதுபடி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்கனாமிக்ஸ் அண்டு யூனிட் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம். ஓகேங்களா, அதான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ஜாகிரஃபிலேருந்து தான் கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாக மலைகள் கொடுத்துருக்காங்க. அது இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே டைம் ஸ்டார்ட் நோ. 33 செகண்டில் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா, 10 செகண்ட்ஸ் தான் டைமு பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஆப்ஷன் சி என்ன இருக்குது? 3 4 2 1. அதாவது ஜவ்வாது மலை எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு மருதுவால் மலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு செஞ்சிமலை. செஞ்சிமலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிமலை விழுப்புரத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு தீர்த்தமலை வந்து தருமபுரியில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நீங்கள் ஒரு பேப்பர் பென் எடுத்து மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. எத்தனை மார்க்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுவும் தமிழ்நாடு ஜாகிரஃபிலேருந்து தான் அந்த கொஸ்டின் கேட்டிருப்போம். மொத்தம் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. எது என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு நம்ம சூஸ் பண்ணோம். ஓகேங்களா, ஓகே டைம் ஸ்டார்ட் நவ். 1:32க்கு ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஓகே, செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா, 1 மற்றும் 3 சரி. அதுதான் சரியான விடை. 1 மற்றும் 3 சரி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பாலாறு, பெண்ணையாறு, காவிரி மற்றும் தாமிரபரணி ஆகிய ஆறுகள் உள்நாட்டு சமவெளிகளை உருவாக்கியுள்ளது. இது சரி. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ராமநாதபுரம் மற்றும் மதுரை மாவட்டங்களில் கடற்கரை ஓரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகள் தேடி என்று அழைக்கப்படுகின்றன. ஓகேங்களா, இது ராமநாதபுரம் மற்றும் மதுரை கிடையாது, வேற டிஸ்ட்ரிக்ட் வரும். ராமநாதபுரம் கரெக்டு, மதுரை கிடையாது, அதுக்கு பதிலாக தேனி. ஓகேங்களா, ஸோ இது ராங்கு. தமிழ்நாட்டின் கடற்கரை சமவெளியானது கோரமண்டல் அல்லது சோழர் நிலம் என்று அழைக்கப்படுகிறது. இது சரி. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றில் எத்தனை இணை சரியாக பொருந்தியுள்ளது? ஓகேங்களா, எத்தனை இணை சரியா பொருந்திருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா, மொத்தம் 4 பேர்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே டைம் ஸ்டார்ட் நவ். 2:40க்கு ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஓகே, இதுக்கு ஆன்சர் என்ன? ஓகே, இதுக்கு ஆன்சர் சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பாம்பே. இதான். ஓகேங்களா, 2 இணைகள் தான் கரெக்ட். அதாவது காடம்பாறை நீர்மின் நிலையம் ஆனைமலைங்கிறது கரெக்ட். நெக்ஸ்ட் கும்பக்கரை நீர்வீழ்ச்சி வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி குன்றுகள் வந்து 2 கரெக்ட். களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் வந்து மகேந்திரகிரின்னு போட்டிருக்கு. இது வந்து தப்பு. இது வந்து மகேந்திரகிரி வராது. திருநெல்வேலியில் என்ன மலைன்னு பார்த்தீங்கன்னா பொதிகை மலை. ஓகேங்களா, அகஸ்தியர் மலைன்னு சொல்லுவாங்க, இல்லை பொதிகை மலைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் காவலூர் வானவியல் தொலைநோக்கி மையம் எங்கன்னா அதுதான் என்னது நமக்கு மகேந்திரகிரி வரும். ஓகேங்களா, ஸோ 3 4 தப்பாக இருக்குது. ஸோ 2 இணைகள் கரெக்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நீர்வீழ்ச்சிகளை அதன் மாவட்டங்களுடன் போர்த்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே டைம் ஸ்டார்ட் நோ. ஓகே, 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, ஓகே கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்குது. குட்லாடம்பட்டி மதுரை. ஓகேங்களா, ஆகாய கங்கை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இருக்குது. நெக்ஸ்ட் பைக்காரா, இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும், நீலகிரி. நெக்ஸ்ட் கல்யாண தீர்த்தம் நம்ம திருநெல்வேலியில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. 5th கொஸ்டின். இது என்னன்னா ஸ்கீம்ஸ். ஓகேங்களா, ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம்ஸ். அது எதுக்கு, அந்த ஸ்கீம் என்ன பர்பஸ்காண்டி, அதை நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே டைம் ஸ்டார்ட் நோ. 4:24க்கு ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஓகே, 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, 5வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஈவேரா மணியம்மை. இது இந்த ஸ்கீம் எதுக்கானு பார்த்தீங்கன்னா ஏழை விதவை மகள் திருமண உதவிதான் ஈவேரா மணியம்மை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அன்னை தெரசா
அன்னை தெரசா ஸ்கீம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற பெண்கள் திருமண நிதியுதவி. ஓகேங்களா? ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண நிதியுதவி தான் அன்னை தெரசா ஸ்கீம். நெக்ஸ்ட் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம் எதுக்குன்னா கலப்பு திருமணத்துக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சத்யவாணி முத்து அம்மையார் இது வந்து என்னன்னா இலவச தையல் இயந்திரம் கொடுக்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க 6வது கொஸ்டின். இந்த 5வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுக்களோடு தொடர்புடைய திட்டத்தை தேர்ந்தெடு. அதாவது 3 க்ளூ மாதிரிகள் நமக்கு கொடுத்துட்டாங்க. அதோட தொடர்புடைய ஸ்கீம் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். 5:33க்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, 6வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? 6வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லூரி கனவு. ஓகேங்களா? சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லூரி கனவு. இதான் சரியான விடை. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் +2 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான உயர்கல்விக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி. உயர்கல்வினால இந்த ஃபர்ஸ்ட் இதுல நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கல்லூரி கனவுன்னு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் ஜூன் 29, 30 மற்றும் ஜூலை 1, 2 இந்த டைம்ல தான் நடக்கும். ஓகேங்களா? இதற்காக HCL நிறுவனத்துக்கும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு பயிற்சி கழகத்துக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. ஓகேங்களா? என்ன ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா கல்லூரி கனவு. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா? இதுவும் தமிழ்நாடு ஜியாகிரபில இருந்து தான் கேட்டிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பாம்பே. ஓகேங்களா? ஒன்று மட்டும் தப்பு. என்ன தப்புன்னு பார்த்துடலாமா? அக்ரிகல்ச்சர் என்ற சொல் லத்தீன் வார்த்தைகளான அகர் மற்றும் கல்ச்சரா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதுதாங்க தப்பு. ஓகேங்களா? ரெண்டாவது 2, 3 கரெக்ட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றில் எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளது? ஓகேங்களா? இது என்னன்னா ஒவ்வொரு டேம்ஸாக கொடுத்துருக்காங்க. டேம்ஸ் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டுங்கிறத நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். 7:11க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 8வது கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகே, 8வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி. ஓகேங்களா? 4 பேர்ஸுமே கரெக்டாக தான் மேட்ச் ஆயிருக்குது. ஓகேங்களா? பவானி சாகர் அணை வந்து ஈரோட்டில் தான் இருக்குது. இது வந்து கரெக்ட். ஓகேங்களா? 4மே கரெக்டாக தான் மேட்ச் ஆயிருக்குது. இதுதான் மண்கல் கலவையால் கட்டப்பட்ட ஒரே டேம் என்னன்னா பவானி சாகர் டேம். நெக்ஸ்ட் அமராவதி அணை திருப்பூர், மணித்தர் அணை திருநெல்வேலி, சாத்தனூர் வந்து செங்கத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இது ஜிஐ டேக் கொஸ்டின். ஓகேங்களா? ஓகே, ஒவ்வொரு பொருள் கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த இடத்துல ஜிஐ டேக் வாங்கியிருக்கு அந்த இதை நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? டைம் ஸ்டார்ட் நவ். 7:57ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? 9வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. ஓகேங்களா? ஓகே, சுங்கடி சேலை இது எங்கே ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் சுங்கடி சேலைங்கிறது ஃபேமஸ். குத்துவிளக்கு எங்கே ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாச்சியார் கோவில். ஓகேங்களா? மலைவாழை எங்கே ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிறுமலை. தேங்காய் வந்து ஏத்தோமொழி, வெண்கல சிலைகள் வந்து சுவாமிமலை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 10வது கொஸ்டின் பாருங்க. சிறப்பு பொருளாதார மண்டலம் என்பது மற்ற பகுதிகளிலிருந்து வேறுபட்ட வாணிப சட்ட திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதியாகும். சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் நோக்கங்களை தேர்ந்தெடுக்க 4 இது கொடுத்துருக்காங்க. அதுல எதுலாம் அதோடைய நோக்கம்னு நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். 8:45க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, 10வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? 10வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி. எல்லாமே கரெக்ட். ஓகேங்களா? சிறப்பு பொருளாதார மண்டலத்துடைய நோக்கங்கள் எல்லாமே கரெக்ட் தான். வணிக சமநிலை அதிகரித்தல், முதலீட்டை அதிகரித்தல், புதிய வேலைவாய்ப்பை உருவாக்குதல், சிறந்த நிர்வாகம். இது எல்லாமே இதோடைய நோக்கம் தான். சிறப்பு பொருளாதார மண்டலங்களுடைய நோக்கம் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. ராஜபாளையம், சங்ககிரி இதுவும் ஜிஐ டேக் மாதிரிக்குள்ள தான். ஓகேங்களா? அதாவது தொழில்துறை தொகுப்புகள்னு வரும். ஜிஐ டேக் கிடையாது. இது வந்து தொழில்துறை தொகுப்புகள். எந்தெந்த இடத்துல எந்தெந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, 11வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட். பாருங்க,
ராஜபாளையம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பருத்தி மற்றும் அறுவை சிகிச்சை பொருட்களுக்காண்டி அது ஃபேமஸ். நெக்ஸ்ட் சங்ககிரி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லாரி கலன் தொகுதி, லாரியோட ஸ்பேர் பார்ட்ஸ் அந்த இது. நெக்ஸ்ட் திருச்செங்கோடு எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆழ்துளையிடும் பணிகள், ஓகேங்களா, போர் போடுறது. வாணியம்பாடி எதுக்குன்னா நமக்கு தெரியும் தோல், ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இதுவும் தமிழ்நாடு ஜியாகிரபில இருந்து தான் வந்திருக்குது, ஓகேங்களா. அதாவது ஒவ்வொரு கனிமங்கள் கொடுத்தாச்சு, அது எங்கெங்க ஃபேமஸ், இதை ரிப்பீட்டடா டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஓகே, ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. டைம் ஸ்டார்ட் நோ. 10:20 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, 12th கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே, ஓகேங்களா. 3214. அதாவது மாங்கனீஸ் எங்கதுன்னா சேலம். பாக்சைட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாக்சைட் வந்து ஏற்காடு. இரும்பு அப்படின்னு பார்த்தோம்னா கஞ்சமலை. மாலிப்டினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரடிக்குட்டம் எங்கே இருக்குன்னா மதுரையில் தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ பாம்பே. நெக்ஸ்ட் பாருங்க, 13th கொஸ்டின். 13th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வங்கிகள் தேசியமயமாக்கலின் நோக்கங்களை தேர்ந்தெடு. வங்கிகள் வந்து தேசியமயமாக்கியிருக்கோம், அதோடைய நோக்கங்கள் என்னது, இதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணோம், ஓகேங்களா. ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். 11:07 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, 13வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா. 13வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி. 1, 2, 3 மற்றும் 4 எல்லாமே கரெக்ட், ஓகேங்களா. சமூக நலத்தை அடைதல், தனியார் முற்றுரிமையை கட்டுப்படுத்துதல், அதாவது பிரைவேட் மோனோபோலியை கட்டுப்படுத்துறது. நெக்ஸ்ட் கிராமப்புற மக்களிடையே வங்கி செயல்பாடுகளை ஊக்குவித்தல். இப்போ வங்கிகளை தேசியமயமாக்குனதுனால மட்டும்தான் கிராமப்புறத்தெல்லாம் ஏடிஎம், பேங்க் எல்லாமே இருக்குது, இல்லைன்னா அங்கெல்லாம் இருந்திருக்காது. பிரைவேட்லாம் ஒன்லி எனது ப்ராஃபிட்டை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா, இதுவே கிராமத்தில் கவர்மெண்ட் மட்டும்தான் ப்ராஃபிட்டை எதிர்பார்க்காம சர்வீஸ் நோக்கத்தில் செய்வாங்க, ஓகேங்களா. ஸோ இது ஒரு முக்கியமான ரீசன். நெக்ஸ்ட் ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல். ஏற்றத்தாழ்வு குறைக்கிறது மெயின் ரீசனாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டெல்லி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, 14வது கொஸ்டின். 14வது கொஸ்டின் எக்கனாமிக்ஸ்லேருந்து வந்திருக்குது, ஓகேங்களா. மொத்தம் 5 ஆண்டு திட்டங்கள் 5 இயர் பிளான்லேருந்து கேட்டிருக்கோம். மொத்தம் இந்த திட்டங்கள் நெக்ஸ்ட் அதை வந்து யாருடைய மாடல், ஓகேங்களா, அதான் இந்த பொறுத்துகள் இருக்குது. ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். 12:19 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, 14வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஓகேங்களா. ஆப்ஷன் சி. ஓகே, 2வது 5ஆண்டு திட்டம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான் மெகலனோபிஸ் மாடல். முதல் திட்டம் ஹெராடோமர். 9வது 5ஆண்டு திட்டம் சமூக நீதியுடன் சமமான வளர்ச்சி, இது அவங்களுடைய நோக்கத்தை கொடுத்துருக்கு. 3வது திட்டம் என்ன, காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. 15வது கொஸ்டின். 15வது கொஸ்டின்னா எத்தனை பேர்ஸ் கரெக்டாக பொருந்தி இருக்குது அப்படின்னு பார்க்கணும், ஓகேங்களா. பின்வருவனவற்றில் இந்தியாவில் உள்ள பொதுத்துறை இயக்க நிறுவனங்கள் மற்றும் அதற்கு உதவி செய்த நாடுகளின் பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு நம்ம பார்க்கணும், ஓகேங்களா. மொத்தம் 5 பேர்ஸ் இருக்குது, அதில் எத்தனை கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். 13:11 ஸ்டார்ட் பண்ணியிருக்குமா. ஓகே, இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே. 2 இணைகள் தான் சரியாக மேட்ச் ஆயிருக்குது, ஓகேங்களா. 2 இணைகள் தான் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குது. ஓகே, ரூர்கேலா ஜெர்மனி, இது கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு விசாகப்பட்டினம் ரஷ்யா, மற்ற எல்லாமே தப்பாக மேட்ச் ஆயிருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, பின்வருவனவற்றில் எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளது. இதுவும் அதே மாதிரி தான் புரட்சி வச்சு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. புரட்சி வச்சு கேட்டிருக்கோம். ஓகே, பாருங்க, டைம் ஸ்டார்ட் நவ். 13:53 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, 16வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே. 2 இணைகள் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குது, ஓகேங்களா. எத்தனை இணைகள், 2 இணைகள், ஓகேங்களா. என்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே, சாம்பல் புரட்சி தோல் பொருட்கள், இது வந்து தப்பாக மேட்ச் ஆயிருக்குது. ஏன்னா சாம்பல் புரட்சி வந்து உரம் அந்த இதாக வரும், ஓகேங்களா. மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள்ங்கிறது சரி, ஓகேங்களா. வெள்ளி புரட்சி முட்டைங்கிறது கரெக்டு. சிவப்பு புரட்சி தப்பாக மேட்ச் ஆயிருக்குது, ஓகேங்களா. பிங்க் ரெவல்யூஷன் வேற, ஓகேங்களா. இறால் வந்து பிங்க் புரட்சிக்கு தான் வரும், ஓகேங்களா. சிவப்பு புரட்சிக்கு தக்காளி வரும், ஓகேங்களா. தக்காளி இறைச்சி வரும். நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்துக.
இது வந்து சர்வே படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த பாடம். ஓகேங்களா? ஓகே. இதுல சரியா மேட்ச் ஆயிருக்கதா கண்டுபிடிங்க. ஓகேங்களா? டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே. 17வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஓகே. மிக குறைந்த பிறப்பு விகிதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் பர்த் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் அதிக பிறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு போட்டலாம் உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா? மிக குறைந்த இறப்பு விகிதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம். அங்கே டெத் ரேட்டு கம்மியாக இருக்குது. அதிக இறப்பு விகிதம் டெத் ரேட் அதிகமாக இருக்கிறதுனா ஒரிசா. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நிதி ஆணையத்தின் தலைவர்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடிக்கடி கொஸ்டின்ல இப்போ கேட்குறாங்க. ஓகே. டைம் ஸ்டார்ட் நவ். 15:37க்கு ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா? 38ன்னு வச்சுப்போம். ஓகே. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே. ஓகேங்களா? இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே. ஃபர்ஸ்ட் இதுல உள்ள ஆர்டர் படி ஃபர்ஸ்ட் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கே சந்தானம் வருவாங்க. ஓகேங்களா? அடுத்து மகாவீர் தியாகி. அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒய்பி சவான். ஒய்பி சவானுக்கு அப்புறம் யாருன்னா கேசி பந்த். இப்போ உள்ள நிதி ஆணையத்துடைய தலைவர் யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட். ஓகே. இது பொறுத்துக கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கிட்ட வரும். சரியா மேட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. டைம் ஸ்டார்ட் நவ். 16:33க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. 19வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா? 2, 3, 1, 5, 4. ஓகே. சென்னை சென்னை சோழிங்கநல்லூர். ஓகேங்களா? கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் சோழிங்கநல்லூரில் இருக்குது. கோயம்புத்தூரில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிலாங்குறிச்சியில் இருக்குது. திருநெல்வேலியில் எங்கே அந்த ஜோன் இருக்குன்னா கங்கை கொண்டானில் இருக்குது. திருச்சிராப்பள்ளியில் ஜோன் எங்கே இருக்குன்னா நாவல்பட்டில் இருக்குது. ஓசூரில் விஸ்வநாதபுரத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். நெக்ஸ்ட்டு 20 கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட பணிகளில் ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணிகள் யாவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் வங்கிகளுடைய டியூட்டிஸ் கேட்டிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. அதில் எதெல்லாம் ரிசர்வ் வங்கியோட டியூட்டிஸ் நம்ம கரெக்டாக மேட்ச் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. டைம் ஸ்டார்ட் நவ். 17:34க்கு ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஓகே. 20 கொஸ்டினுக்கு சரியான விடையை என்னன்னு பார்த்தீங்கன்னா 4மே ரிசர்வ் வங்கியோட டியூட்டிஸ் தான். ஓகேங்களா? பணத்தை வெளியிடுறது இதை யார் பண்ணுறாங்க? ரிசர்வ் வங்கி தான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வங்கி கடன்களை கட்டுப்படுத்துதல் இதுவும் ரிசர்வ் வங்கி தான் பண்ணுது. ரெப்போ ரேட்டை கூட்டி குறைச்சி பேங்க் ரேட்டு இதெல்லாம் பண்ணுறது யாரு? ரிசர்வ் பேங்க் தான். நெக்ஸ்ட் அரசின் வங்கி இதான் அரசுடைய வங்கி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஏன்னா ரிசர்வ் பேங்க் தான் எல்லா பேங்க்குமே பேங்கர் ஆஃப் தி பேங்க். நெக்ஸ்ட் மாற்று விகிதத்தை கட்டுப்படுத்துதல் இதுதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டையும் கட்டுப்படுத்துது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ரிசர்வ் பேங்கோட டியூட்டிஸ் தான். இது 12th புக்கில் இருக்குது. ஓகேங்களா? மறக்காம இதெல்லாம் நல்லா படிச்சிருங்க. அடிக்கடி இதில் இந்த பாடத்துல இருந்து கொஸ்டின் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. நிதி கொள்கையின் நோக்கங்களில் சரியானதை தேர்ந்தெடு. ஓகேங்களா? ஃபிஸ்கல் பாலிசியோடைய நோக்கத்தில் எதெல்லாம் சரி நம்ம சூஸ் பண்ண சொல்லியிருக்கு. ஓகேங்களா? 18:28 டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 மட்டும் தப்பாக இருக்குது. ஓகேங்களா? மீதி 1, 2, 3, 5 எல்லாமே கரெக்டு. முழு வேலைவாய்ப்பு இதுவும் நிதி கொள்கை நோக்கம் தான். விலை நிலைத்தன்மை ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியாக வச்சுக்கிறது. நெக்ஸ்ட் சம வட்டார வளர்ச்சி ஒரு பக்கம் மட்டும் வளராமல் எல்லா பக்கமும் வளர்ச்சியை இது பண்ணுறது. நெக்ஸ்ட் நகரங்களுக்கு அதிக நிதி இது வந்து தப்பு. இது பார்த்தாலே தெரியுது. ஓகேங்களா? சம வட்டார வளர்ச்சியை கொடுத்துட்டு நகரங்களுக்கு அதிக நிதி இதில் அழகாக எலிமினேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பொருளாதார வளர்ச்சி அப்சல்யூட்லி இருக்கும். ஓகேங்களா? ஸோ 4 மட்டும் தான் தப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பண வளங்களை கட்டுப்படுத்திய கூற்று காரணம் என்னன்னா அந்நிய செலவாணி பரிவர்த்தனை விதத்தை நிலைப்படுத்தவும் பணவீக்கத்தினை கட்டுப்படுத்தவும் விரும்புகிறது. இது சரியா தப்பான்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. டைம் ஸ்டார்ட் நவ். 19:24க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. இதற்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று காரணம் எல்லாமே கரெக்ட்.
நெக்ஸ்ட் பாருங்க 23வது கொஸ்டின். ஓகேங்களா, 23வது கொஸ்டின் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதில் எதெல்லாம் கரெக்டு தப்புன்னு சூஸ் பண்ணுங்க. ஓகே, டைம் ஸ்டார்ட் நோ. 19:56 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, 23வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே, 23வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே 1 மற்றும் 2 சரி. ஓகேங்களா, வட்டார ஊரக வங்கிகள் 1975ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டன. இது கரெக்டு. இவைகளுக்கான மூலதனம் 50% மத்திய அரசாலும் 15% மாநில அரசாலும் 35% நடத்துகின்ற வணிக வங்கிகளாலும் அளிக்கப்படுகிறது. இது மிகச்சரி. நெக்ஸ்ட், வட்டார ஊரக வங்கிகள் 3% சட்டப்பூர்வ நீர்மை இருப்பினையும் 25% ரொக்க இருப்பினையும் வைத்திருக்க அனுமதிக்கப்படுகிறது. இது வந்து தப்பா கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ 3வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க 24வது கொஸ்டின் பார்க்கலாமா? பின்வருவனவற்றில் எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது ஒவ்வொரு பேங்கு அது ஆரம்பிச்ச வருஷம் அது கொடுத்துருக்கு. எத்தனை கரெக்டா மேட்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. டைம் ஸ்டார்ட் நோ. 20:53. ஓகே, 24வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி. 4 பேர்ட்ஸுமே கரெக்டாக தான் மேட்ச் ஆயிருக்குது. ஓகேங்களா, 4 பேர்ட்ஸுமே கரெக்டாக தான் மேட்ச் ஆயிருக்கு. 1982ல் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1975ல் வட்டார ஊரக வங்கிகள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1963ல் விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1955ல் இந்திய தொழில் கடன் மற்றும் முதலீட்டு கழகத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 25வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுக்களுக்குரிய நில உடைமை முறையை தேர்ந்தெடு. அதாவது 3 குழு கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து அது என்ன நில உடைமை முறைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். 21:42 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். 52 ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, 25வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? 25வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்ன? மகள்வாரி முறை. ஓகேங்களா, இதுதான் மத்திய பிரதேசம் பஞ்சாப்ல இது பண்ணியிருப்பாங்க. இது வந்து விஏஓ, அதாவது ஒரு கிராம குழுக்களால் இது பண்ணப்படும். அதோடைய தலைவர் தான் அதுக்கு நிர்வாகம் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஓகே, அக்குழுவினர் நிலத்தை விவசாயிகளிலிருந்து பிரித்து கொடுத்து அவர்களிடமிருந்து வருவாயை பெற்று அரசுக்கு செலுத்தினர். ஓகேங்களா, இதுவே ஜமீன்தாரி முறைனா ஜமீன்தாருக்கு போய் ஜமீன்தார் தேர்ந்து யாருக்கு போகும்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு போகும். ஓகேங்களா, ரைத்து வாரி முறையும் அப்படிதான். இது வந்து விவசாயிகள்ட்ட இருந்து டைரக்டா இது பண்ணுவாங்க. ஓகேங்களா, ரைத்து வாரி முறை வந்து விவசாயிகள் டைரக்டா பிரிட்டிஷ்க்கு இது பண்ணுவாங்க. ஆனா மகள்வாரி முறையும் ஜமீன்தாரி முறையும் அப்படி கிடையாது. இன்டைரக்டா தான் இது போகும். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பொறுத்துக. இது ஒவ்வொரு சட்டம் அது கொண்டு வந்த வருஷம் அதை நம்ம கரெக்டா மேட்ச் பண்ணணும். ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். 22:41 ஸ்டார்ட் ஆயிருக்கு. 51 கட் பண்ணிடுவேன். ஓகேங்களா, ஓகே, 26வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, 2143. ஓகே, 1948ல் எப்போ கொண்டு வராங்கன்னா குறைந்தபட்ச ஊதிய சட்டம். 1955ல் என்ன கொண்டு வராங்கன்னா தமிழ்நாடு குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம். நெக்ஸ்ட் 1958ல் என்ன கொண்டு வராங்கன்னா தமிழ்நாடு பூதான் யாக்னா. 1961ல் தமிழ்நாடு நில உச்சவரம்பு சட்டத்தை கொண்டு வராங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், கீழ்காணும் கூற்றுக்குரிய வேளாண்மை முறையை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா, கீழ்காணும் கூற்றுக்குரிய வேளாண்மை முறையை தேர்ந்தெடுக்க 2 க்ளூ கொடுத்தாச்சு. இதுல இருந்து என்ன வேளாண்மை முறையை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, டைம் ஸ்டார்ட் நவ். 23:30 ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, 27வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வேளாண்மை. இந்த வேளாண்மை தான் மலை பிரதேசங்களில் ஃபாலோ பண்ணப்படுகிறது. இது மண்ணரிப்பை தடுக்கும். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அப்ரிவேஷன் தவறானதை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா, இதுல எது தப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். 23:56 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, 28வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2. இது ரெண்டும் தப்பா மேட்ச் ஆயிருக்குது. ஓகேங்களா, இந்த ரெண்டும் தப்பா மேட்ச் ஆயிருக்குது. அப்படியே கிராஸ் பண்ணியிருக்கு. எஃபிஐனா வெளிநாட்டு தொகுப்பு முதலீடு, எஃப்டிஐனா தான் வெளிநாட்டு நேரடி முதலீடு. மீதி ரெண்டும் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. இங்கே தப்பு தானே கேட்டிருக்காங்க. ஸோ 1 மற்றும் 2. நெக்ஸ்ட் பாருங்க. இந்திய அரசு கூற்று காரணம் கொஸ்டின். இந்திய அரசு 1966-67 குறைந்தபட்ச ஆதரவு விலையை அறிமுகம் செய்தது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சியின் விளைவாக அதிகப்படியான நெல் கோதுமை உற்பத்தி செய்யப்பட்டு
அவற்றின் விலை வீழ்ச்சி பெற்று விவசாயிகள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகினர். இந்த கூற்று காரணம் கரெக்டா என்னன்னு சொல்லுங்க. டைம் ஸ்டார்ட் நவ். 24:45 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே. 29வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க 30வது கொஸ்டின். இது வந்து இடப்பெயர் வேளாண்மை. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வேற வேற நேமால அது அழைக்கப்படுகிறது. அதை நம்ம கரெக்டா மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே டைம் ஸ்டார்ட் நவ். 25:11க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். 30வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே இன்னும் டைம் இருக்கு. ஓகே பார்த்துடலாம். 30வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே. ஓகேங்களா? 30வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் பாம்பே. ஜூம் அப்படின்னு எங்கே சொல்கிறோம்னா அஸ்ஸாமில் சொல்கிறோம். பொன்னம் அப்படின்னு கேரளாவில் சொல்கிறோம். ஓகேங்களா? பீவார் அப்படின்னு எங்கே சொல்கிறோம்னா மத்திய பிரதேசத்தில் இடப்பெயர் வேளாண்மை பீவார் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆந்திர பிரதேசத்தில் போடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பாம்பே. நெக்ஸ்ட் பாருங்கள் 31வது கொஸ்டின். கூற்றுகளை ஆராய்க. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இதில் எது கரெக்டுன்னு சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே டைம் ஸ்டார்ட் நவ். 31க்கு என்ன ஆன்சர்னு சரியாக கண்டுபிடிங்க. ஓகே 31வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே 2 மற்றும் 3 சரி. ஓகேங்களா? மொதல் ஸ்டேட்மெண்ட் என்ன தப்புனா பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் அதாவது பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா எப்போ கொண்டு வராங்கன்னா 16 கிடையாது, பிப்ரவரி 16 2016 இருக்கு. ஆனால் தப்பு. பிப்ரவரி 18 2016 அப்படியே உல்டாவா கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் தப்பு. மீதி 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான இது கோட்ஸ். ஓர் இந்திய உழவன் கடனிலை பிறந்து கடனிலை வாழ்ந்து கடனிலை இறந்து அவன் சந்ததிக்கும் கடனையை விட்டு செல்கிறான் அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னு கண்டுபிடிங்க. ஓகேங்களா? இது டைரக்ட் கொஸ்டின். டைம் ஸ்டார்ட் நோ. ஓகே இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் மால்கம் டார்லிங். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 33வது கொஸ்டின் பாருங்க. ஒவ்வொரு இயர் அது அந்த இது எப்படி அந்த இயர் எப்படி அழைக்கப்படுகிறது அந்த இதுதான். ஓகேங்களா? ஓகே டைம் ஸ்டார்ட் நவ். 27:09 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே 33வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4-3-2-1. ஓகேங்களா? ஓகே 1921 என்னன்னு சொன்னால் மக்கள் தொகை பெரும் பிரிவினை ஆண்டு. ஓகேங்களா? 1951 மக்கள் தொகை சிறு பிளவு ஆண்டு. 1961 தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மக்கள் தொகை வெடிப்பாண்டுன்னு சொல்கிறோம். 2011 மக்கள் தொகை மாறுதல் அதாவது சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? இது 11th எக்கனாமிக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க கூற்று காரணம். கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவின் நூல் கிண்ணம் என அழைக்கப்படுகிறது. காரணம் என்னன்னா இந்திய அளவில் மொத்த உற்பத்தியில் 41% நூல் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதான் காரணம். இது கரெக்டானு சொல்லுங்க. டைம் ஸ்டார்ட் பண்ணும். 27:55 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே 34வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் ரெண்டுமே கரெக்ட் தான். அது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 35வது கொஸ்டின். மக்கள் தொகை அடிப்படையில் மாநிலங்களை இறங்கு வரிசைப்படுத்துக. அதாவது எந்த மாநிலத்தில் அதிகமாக மக்கள் தொகை இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து நம்ம இது பண்ணணும். ஓகேங்களா? ஓகே டைம் ஸ்டார்ட் நவ். 25 செகண்ட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 35 செகண்ட்ஸ்ல கட் பண்ணிடுறோம். ஓகே 35 கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? ஆப்ஷன் பாம்பே. ஓகேங்களா? ஆப்ஷன் பாம்பே. ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேசம் அதுதான் அதிகமாக மக்கள் தொகை இருக்குது. 2வது மகாராஷ்டிரா. ஓகேங்களா? 3வது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீகார். 4வது எது வருதுன்னா வெஸ்ட் பெங்கால். 5வது ஆந்திர பிரதேசம். ஓகேங்களா? 2 1 3 4 5. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டைம் ரொம்ப 10 செகண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் எக்ஸாமில் இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டைம் இல்லை. ரொம்ப நேரம் டைம் நிறைய கொடுத்தா லைவ் ரொம்ப நேரம் போகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்பீடை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்பீடை கம்மி பண்ணி வச்சுக்கிட்டா ஓரளவு தான் இருக்கும். இல்லை நீங்கள் பாஸ் பண்ணி இது பண்ணுற மாதிரிக்குள்ள பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இல்லை வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும், உங்களுக்கும் அருமையாக இருக்கும். ஓகே 36th கொஸ்டின் பாருங்க. 36th கொஸ்டின் மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கீமும் அது கொண்டு வந்த வருஷம். ஓகேங்களா? கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க. டைம் ஸ்டார்ட் நவ். 29:33 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம்.
ஓகே 36வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி. ஓகேங்களா, ஆப்ஷன் டெல்லி. ஓகே 1980ல் என்ன ஸ்கீம் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். நெக்ஸ்ட் 1989ல் என்ன ஸ்கீம்னா ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம். ஓகேங்களா, ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம். 1983ல் என்ன ஸ்கீம்னா ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். நெக்ஸ்ட் 2006ல் என்னன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, தவறானதை தேர்ந்தெடுக்க. மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல எந்த ஆப்ஷன் தப்புன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே டைம் ஸ்டார்ட் நவ். 30:20ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே 37வது கொஸ்டினுக்கு எது தப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அதிக பாலின விகிதம் கொண்டுள்ள யூனியன் பிரதேசம் அந்தமான் நிக்கோபர் தீவுகள்னு இருக்குது. இது தப்பு. ஓகேங்களா, அதிக பாலின விகிதம் கொண்டுள்ள யூனியன் பிரதேசம் வந்து அந்தமான் நிக்கோபர் தீவுகள் கிடையாது, அது வேற. அது என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, ஊரக வேலையின்மைக்கான தீர்வுகளில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா, ஊரக வேலையின்மை அதோடைய தீர்வுகள்ல எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா சூஸ் பண்ணுங்க. டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே 38வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே. இதுதான் மேட்ச் ஆகாம இருக்குது, தப்பா இருக்குது. ஓகேங்களா, தன்னிறைவு பயிர் சாகுபடி முறைகளை அதிகரித்தல். தன்னிறைவு பயிர் சாகுபடி முறைகளை அதிகரித்தல் வந்து ஊரக வேலையின்மைக்கான சரியான தீர்வா இருக்காது. ஓகேங்களா, தீவிர வேளாண்மை தான் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க 39 கூற்றுகளை ஆராய்க. கூற்று 2 கூற்று கொடுத்துருக்காங்க. அதுல எது சரி எது தப்புன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஓகே நபார்டின் எஸ்ஹெச்ஜி வங்கி இணைப்பு திட்டத்தின்படி உறுப்பினர்கள் கடனை சரியாக திருப்பி செலுத்திய பதிவை வைத்திருக்கும் சுயஉதவி குழுக்கள் வங்கியில் கடன் பெற இயலும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2005-2006 ஆண்டின் தென் மாநிலங்களான ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா 60% சுயஉதவி குழுக்கள் வங்கி இணைப்பு கடன் வசதியை பெற்றுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல எதெல்லாம் கரெக்ட்னு சொல்லுங்க. டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஓகேங்களா, 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. இதுவும் கூற்றுக்களை ஆராய் தான். மொத்தம் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் கரெக்ட்னு பாருங்க. டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே 40வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3 தான் சரி. 2வது வந்து தப்பா இருக்கு. ஏன் தப்புன்னு பார்த்தீங்கன்னா மராத்தி ஆட்சியாளர் 2ஆம் வெங்கோஜி பண்டைய ஆவணங்களை சேகரித்து அவற்றை தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் பாதுகாத்தார். இதுல 2ஆம் வெங்கோஜி வராது, 2ஆம் சரபோஜின்னு வரும். மீதி ரெண்டும் கரெக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க 41வது கொஸ்டின். 41வது கொஸ்டின் இந்த இயர் கொடுத்துட்டாங்க. இது வந்து எஜுகேஷன் சம்மந்தமான இது. ஓகேங்களா. இந்தியாவில் கல்வி, நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் கல்வி அந்த சிலபஸ்ல இருக்கு. ஓகேங்களா. அந்த ஸ்கூல் ஆரம்பிச்ச வருஷத்தை கொடுத்துட்டாங்க. நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா. இது கூட இப்போ ரீசெண்டாக குரூப் 2A மெயின்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஓகே டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே. ஓகேங்களா. 4123. 1835ல் என்ன சென்னை மருத்துவக் கல்லூரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 36ல் சென்னை மாநில பள்ளி வருது. 40ல் என்னன்னா சென்னை கிறிஸ்தவ பள்ளி. 1841ல் சென்னை பச்சையப்பன் பள்ளி. ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் இடங்களை பிடித்து தமிழ்நாட்டில் உள்ள தொழில்முறை கல்லூரிகளின் பயிலும் பிசி, எம்பிசி, டிஎன்சி மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் விருது டேஸ் ஆகும். என்ன விருதுன்னு கரெக்டாக சொல்லுங்க. டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே 42வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா நினைவு விருது. இதுதான் 12th ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸை பிடிச்ச இந்த கம்யூனிட்டி சென்டர் பீப்புளுக்கு கொடுக்குறது. ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, பின் வருவனவற்றில் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா. அது ஒவ்வொரு கமிட்டி கொடுத்துருக்காங்க. அது ஸ்டார்ட் பண்ண இயரில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதில் எது தப்பாக கொடுத்துருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஓகே டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே 43வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1968 லட்சுமண சுவாமி கமிட்டி. இது வந்து தப்புங்க. ஏன்னா லட்சுமண சுவாமி கமிட்டி வந்து 1968 கிடையாது, வேற வருஷம். அது என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் பாருங்க, பின் வருவனவற்றை கால வரிசைப்படுத்துக. ஓகேங்களா, ஒவ்வொரு திட்டம் வருது, அது எந்த வருஷத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதை வச்சு நம்ம அதை கால வரிசைப்படுத்தணும். ஓகேங்களா. ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்னன்னா சட்டக்கல்வி இயக்ககம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மதிய உணவு திட்டம் 1956 கொண்டு வரும். அதுக்கப்புறம் ஊட்டச்சத்து திட்டம் அதை தொடர்ந்து கொண்டு வருவாங்க எம்ஜிஆர் பீரியட்ல. நெக்ஸ்ட் சமச்சீர் கல்வி திட்டம் 2011 கொண்டு வருவாங்க. ஓகேங்களா. ஓகே, கஸ்தூரி ரங்கன் அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் பாருங்க, முத்துக்குமரன், கஸ்தூரி ரங்கர், அவங்க கஸ்தூரி ரங்கன் வந்து புதிய கல்வியை இது பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, 45 கொஸ்டின். கீழ்காணும் பல்கலைக்கழகங்களை அவை தோற்றத்தின் அடிப்படையில் கால வரிசைப்படுத்துக. அதை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அது அடிப்படையில் நம்ம இதை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, பார்க்கலாமா. 45 கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி. ஃபர்ஸ்ட் என்னன்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் 1981 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னன்னா அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம், அதுக்கு அடுத்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க 1982. நெக்ஸ்ட் அழகப்பா யூனிவர்சிட்டி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பல்கலைக்கழகம்னா டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம், லா யூனிவர்சிட்டி கொண்டு வராங்க. லாஸ்டா பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் என்னன்னா இது எல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கு, அதாவது தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்ல இருக்கு, அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் கொடைக்கானல் இருக்கு, இதெல்லாம் எந்த ஊர்ல இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்துக. இது ஒன்னொன்னும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டி இருக்கு, அது எந்தெந்த ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்காங்க, அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு நீங்க மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே. ஓகேங்களா, ஆப்ஷன் பாம்பே. என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய தொழில்நுட்ப கழகம் என்ஐடி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில இருக்குது. ஓகேங்களா. மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிலையம் எங்கன்னா காரைக்குடி. நெக்ஸ்ட் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் எங்கன்னா திருவாரூர், இது எல்லாத்துக்குமே தெரியும், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சென்னை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படித்து வினாவிற்கு விடையளிக்கவும். உங்களது விடையானது கட்டாயமாக பத்தியின் அடிப்படையில் எடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இந்த பேராகிராஃபை படிச்சுட்டு நீங்க ஆன்சரை செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இதுக்கு மட்டும் கூட 10 செகண்ட் கொடுத்துப்போம். ஓகேங்களா. ஸோ டோட்டலா 20 செகண்ட் படிச்சுட்டு சொல்லுங்க. ஓகேங்களா, ஆன்சர் எதுன்ட்டுன்னு. பேராவை படிக்கிறதுக்கு கரெக்டாக 10 செகண்ட் கொடுக்குறேன், ஆன்சர் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 செகண்ட். ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். 45 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம ஆன்சரை செலக்ட் பண்ணுங்க. ஓகே, 47வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே. ஓகேங்களா. இதுக்கு சரியான விடை பாம்பே. சிறப்பான தகவல் மூலமாக கொள்கை முடிவெடுக்க அரசிற்கு இது உதவும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, 48வது கொஸ்டின். பின் வருவனவற்றில் தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஒவ்வொரு ஸ்கீமு அது கொண்டு வந்த வருஷம், இதில் எது தப்பாக மேட்ச் இருக்கோ, தப்பாக மேட்ச் ஆகிருக்குதோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல். எதுவுமே தப்பால, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா. தமிழ்நாடு தொழில்நுட்ப ஒழிப்பு திட்டம் 1983. நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனை அப்படின்னா 2018. போஷன் அபிங்கிறது தேசிய ஊட்டச்சத்து திட்டம். மிஷன் இந்திரதனுஷ் வந்து தடுப்பூசி திட்டம். ஓகேங்களா. ஸோ எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்துக. ஒவ்வொரு சட்டம் அது கொண்டு வந்த வருஷம் கொடுத்துருக்காங்க, நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே 2143. ஓகேங்களா, இதான் சரியான விடை. அதான் மகப்பேறு நலச்சட்டம் 1961, இந்த டைமில் தான் வரதட்சணை தடை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் குடும்ப நீதிமன்றங்கள் சட்டம் எப்போனா 1984. ஓகேங்களா. சம ஊதிய சட்டம் எப்போ கொண்டு வராங்கன்னா 1976. கருக்கலைப்பு தடை சட்டம் 1971. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. பின் வருவனவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்க. இன்னுயிர் காப்போம் திட்டம்
ஓகேங்களா? ஓகே. மொத்தம் 3 ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க. அதுல எதெல்லாம் கரெக்ட்டா இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? ஓகே. டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே. 50வது கொஸ்டினுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? 1 மற்றும் 2 சரி. இந்த திட்டம் நம்மை காக்கும் 48 எனவும் அழைக்கப்படுகிறது. கரெக்ட்டு. சாலை விபத்தினால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைப்பதை நோக்கமாக கொண்டது. இது வந்து டிசம்பர் 22, 2021ல செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவமனையில் தொடங்கப்பட்டது. இதுதான் தப்பா இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை கொஸ்டின் கரெக்ட்டா போட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே. பாய். தேங்க் யூ.